ஏல ஒட்டகேர்ஸ் ஃபைனலாக நம்ம சாட்டர்டே நைட்டுக்கு வந்துட்டோம். சிறப்பான ஆள் நீ. ஸோ இந்த மாதத்தில் வரப்போகிற அனிமே அடாப்ஷனு இதுவரை முடிஞ்ச அனிமே அடாப்ஷனு வதந்திகள் கருத்துக்கள் கதைகள் அப்படி சொல்லிட்டு காதில் உருட்டுனது வாயில் உருட்டுனது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ அவங்கெல்லாம் உருட்டுனதை நான் கொஞ்சம் உங்ககிட்ட உருட்ட போகிறேன். ஸோ மறக்காமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு உருட்டுறீங்க. ஸோ அதே மாதிரி வேற என்ன அனிமே அப்டேட் வேணும் அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்க. பட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகேவா? ஸோ எனிவே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் ஒட்டகேர்ஸ் வீடியோக்கு போகலாமா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ககுயா சமைய ஆரம்பிச்சிடலாம். ஸோ ககுயா சமோட ஸ்பெஷல் எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 31 ரிலீஸ் பண்ணுறானுங்கப்பா. அதாவது நியூ இயருக்கு ஒரு நாள் முன்னாடி மேபி வந்து நியூ இயருக்கு எப்படி சொல்கிறது டிசம்பர் 31 நைட் ரிலீஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. எனக்கு ரெண்டு அப்போ தான் ரிலீஸ் பண்ணுறாங்க ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்பெஷல் எபிசோடு சொல்லிருக்கானுங்க. பட் அந்த ஸ்பெஷல் எபிசோடு டியூரேஷன் கம்மியாக இருக்கலாம் அதிகமாக இருக்கலாம். பட் எப்படி வேணுமே இருக்கலாம். பட் என்னதான் இருந்தாலுமே வந்து ஸ்பெஷல் எபிசோடு வரப்போது சொல்லிருக்கானுங்க. நைட்டு 31 அப்படின்னு சொல்லிருக்கானுங்கப்பா. ஸோ ககுயா சாமா அனிமையோட ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து ஹைக்கு சொல்லிட்டு போன தடவை ஹைக்குவோட அப்படி கேட்டுட்டு இருந்தீங்க கரெக்டா. சோ ஹைக்கு பொறுத்தவரைக்கும் கெட்ட விஷயம் இருக்கும் நல்ல விஷயம் இருக்கு. சோ கெட்ட விஷயத்தை வச்சு நம்ம ஆரம்பிச்சிருவோம். முதல்ல கெட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம ஹைக்கு 2026 2027 தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டானுங்கப்பா. என்ன பொறுத்தவரையுமே பெரிய ஏமாற்றமா தான் இருக்கு. மேபி வந்து நான் நவம்பர் மாசமே ஒரு அப்டேட் வந்துடும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அப்போ பண்ணல. சரி இப்பயாச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா பண்ணிட்டானுங்க. ஆனா அடுத்த வருஷம் இல்ல அதுக்கும் அடுத்த வருஷம்ன்றதா கொஞ்சம் வெறுப்பா இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது 2027 தான் ஹைக்கு வரப்போகுது அப்படின்றதா உண்மை. ஓகேவா? ஸோ அது என்ன ப்ரோ நல்ல விஷயம் என்ன ப்ரோ அதில் கேட்டா அப்படின்னு கேட்டா ஸோ 2027 வரப்போகுதுல. ஸோ அப்படி வரும்போது வந்து இது படத்துல இருந்து ஆரம்பிக்குமா. அதாவது 2027 மொதல் வாட்டி வரப்போது சீசன் கிடையாது படம். ஓகேவா? ஸோ படம் பேர் ஐக்கு வர்சஸ் லிட்டில் ஜெயிண்ட் மூவின்னு வச்சிருக்கானுங்க. மேபி ஃபியூச்சரில் மாற்ற சான்ஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு அப்படி தான் ஓடுது. படம் வந்தா கூட கம்மியான எபிசோட்ஸ் தான் மேபி கம்மியான டூரேஷன்லாம் வரும். அப்படி பார்க்கும்போது எபிசோடா வந்து நல்ல விஷயமா இருக்கும் போல படமா வருவது அப்போ கெட்ட விஷயம் தாங்க. ஸோ எனிவே ஐக்கு ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா மனசு நல்லா ஜிடப்படுத்திக்கோங்க. ஏன்னா அடுத்த வருஷமும் உங்களுக்கு அனிமே வராது அப்படின்றதா உண்மை. உங்களுக்கு இல்ல நம்மளுக்கு. சோ ஐக்யூ ஃபேன்ஸ்களான உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து ஹை ஸ்கூல் கேர்ள் எக்ஸ் கைஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமே வரப்போதாம்பா அடுத்த வருஷம். இந்த அனிமே லைக்கே லவ் அனிமே மாதிரி தான் இருக்கு. சோ இந்த ஹை ஸ்கூல் கேட்கும்போது நேரா கண்ணு ஹை ஸ்கூல் டிஎக்ஸ் போகுது. கைஜு கேட்கும்போது கைஜு நம்பர் 8 தான் எனக்கு வந்து கண்ணு போகுது. ஒருவேளை ஜப்பான்ல ரெண்டு கிரியேட்டுக்கு நடுவில் தான் ஓடுதான்னு தெரியல. அது வந்து தேவையில்லாத விஷயம் நம்மளுக்கு. சோ ஸ்டில் எனிவே ரெண்டு பேரையும் ஒரு பேரா சேர்த்து நடுவில் எக்ஸ் மட்டும் போட்டு விட்டு ஹை ஸ்கூல் எக்ஸ் கைஜு அப்படின்ற மாதிரி அனிமே நேம் வச்சிருக்கானுங்கப்பா. இந்த அனிமே எப்படி இருக்க போகுது அப்படின்றத நான் வந்து தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பட் லவ் லைஃப் மாதிரி தான் இருக்கு. அதாவது வந்து ஒரு லவ் அனிமே மாதிரி தான் இருக்கு இந்த அனிமே. ஸோ யாராச்சும் ரொமான்ஸ் மேலே ஈடுபாடு உள்ளவர்கள் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா இதை போய் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படி கமெண்ட்ஸ் சொல்லுங்க. முதல்ல ரிலீஸ் டேட் ரிலீஸ் பண்ணல. ஸோ மேபி ஃபியூச்சர்ல ஒரு ரிலீஸ் டேட் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா நான் அதுவும் சொல்றேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐ வாண்ட் டு ஹெண்ட் திஸ் லவ் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமே வரப்போதாமா 2026 ஏப்ரல் மாசம். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த காதல் கேமை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அனிமே வந்துருக்குது. இந்த அனிமே பார்க்க நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கு. பிகாஸ் வந்து பின்னாடி இருக்க அனிமேஷன் ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்குப்பா. பட் அனிமேஷன் ஸ்டைல் பிடிச்சிருந்தாலுமே அனிமே பிடிக்கணும்ல. ஸோ ஸ்டில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த அனிமே எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ அனிமோட டைட்டிலே லவ் கிவ்னு வரும்போது தெரிஞ்சு போச்சு இது ஆப்சல்யூட்லி லவ் அனிமேவா தான் இருக்க போகுது அப்படின்னு. ஸோ கொஞ்சம் காண்டா இருந்தாலுமே அப்பெல்லாம் ஜேஜேகே இருக்கும். அப்போ இந்த அனிமே பத்தி பேச டைம் இருக்குமா எனக்கு தெரியல. ஸோ எனிவே காத்திருந்து பார்ப்போம் இந்த அனிமே எப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு. ஓகேவா? ஸோ காதல் கதாநாயகர்களே உங்களுக்கு இந்த அனிமே பார்க்கணும் அப்படி ஆசை இருந்தா அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசம் வரை வெயிட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நெட்ஃபிளிக்ஸ் ஸ்ட்ரீம் பண்ற பீஸ்டர்ஸ் அப்படின்ற அனிமேவோட ஃபைனல் சீசனோட பார்ட் 2 வரப்போகுதுப்பா. ஸோ நான் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகி பார்த்த ஒரு அனிமே அப்படின்னா சகமோட டேஸ் மட்டும் தான். ஸோ மற்ற அனிமே மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படின்றதா உண்மை. ஏன்னா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கிரன்ச்சோல இருக்கிற அனிமேஷனுக்கும் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கிற அனிமேஷனுக்குமே வந்து ஏதோ ஒரு மாதிரி டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட என்கிட்ட ப்ரீமியம்லாம் கிடையாது. அதனால கிரன்ச்சோல இருக்குதே நான் பார்க்குறேன். ஸோ நீங்க எதை யூஸ் பண்ணி பார்க்குறீங்க சொல்லுங்க. உடனே எதை சொல்லுங்க எனக்கு தெரியும் அந்த கிராம தானே. ஸோ எனிவே கிரன்ச்சோல பாருங்க. கிரன்ச்சோல ஏதோ வந்து மேபி வந்து 30 ரூபா 20 ரூபா தான் மாசம் ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கு. மேபி யாராச்சும் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க சார் டிஎம் பண்ணுங்க. ஓகேவா? சரி ஓகே பேக் டு தி அப்டேட். இந்த அனிமே போற போது அப்படின்னு பார்த்தா மார்ச் மாசம் சொல்றானுங்க. நான் இந்த அனிமே பார்த்ததே கிடையாது. ஏன் இப்போ இந்த அனிமேவோட நேம் இப்போ தான் நான் கேள்வியே படுறேன். பட் ஃபைனல் சீசனா இருக்கிறதுனால மேபி வந்து 2-3 பேராச்சும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்டேட் எடுத்துன்னு வந்திருக்கேன். ஸோ எனிவே இந்த மாதிரி யாராச்சும் ஃபேன் பேஸ் இருந்தீங்க அப்படின்னா அதோட பார்ட் வந்து மேபி ஃபைனல் பார்ட் வந்து மார்ச் மாதம் ரிலீஸ் ஆக போதாமா. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து லைவ் ஆக்ஷன் எந்த லைவ் ஆக்ஷன் கேட்டால் ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் இருக்குல்ல. ஸோ அந்த லைவ் ஆக்ஷனோட டேட் ரிலீஸ் ஆயிடுச்சுப்பா. ஸோ மேபி நானுமே ஜானில் வரும்னு நினைச்சேன். பட் ஜானில் இல்லாமல் நேராக மார்ச்சுக்கே வலிச்சு விடானுங்க. எப்போ ரிலீஸ் அப்படின்னு பார்த்தா மார்ச் 10 சொல்லிருக்கானுங்க. அதாவது மார்ச் 10. ஸோ மேபி ட்ரெயிலர் வரும்போது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா மேபி ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணுவானுங்க. அப்போ மாதிரி நானே எக்ஸ்பெக்ட் தான் பண்ணேன். பட் எதுக்கு இவ்வளோலாக வலிச்சுன்னு போயிட்டானுங்க அப்படின்னு தெரியல.
ஸோ ஸ்டில் எனிவே மார்ச் 10 வந்து இதோட சீசன் 2 வந்து மூவியா ரிலீஸ் பண்றானுங்கப்பா. ஸோ உங்களுக்கு மேபி ஓகே அப்படின்னா ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் பத்தி நம்ம பேசுவோம். ஸோ மேபி நம்ம ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் மேல கை வைப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி நீங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நம்ம கை வைக்கலாம். ஓகேவா? ஸோ எனிவே ஒன் பீஸை பார்த்து ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷனை பார்க்குற அனிமே ஃபேனா இருந்தாலும் சரி, ஒன் பீஸே பார்க்காம ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் மட்டும் பார்க்குற அனிமே ஃபேனா இருந்தாலும் சரி, ஸோ யாரா இருந்தாலும் அவங்க ஒன் பீஸ் ஃபேனா இருந்தாங்க அப்படின்னா மார்ச் 10 வெயிட் பண்ணணும் ஒன் பீஸோட லைவ் ஆக்ஷனுக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அக்கா பையன் முஷாகா டென்சாய் இருக்காங்கல்ல, ஸோ முஷாகா டென்சாய் வந்து ஏதோ ஜனவரி 10 ஏதோ நியூ அப்டேட் வரப்போகுது அப்படின்னு மாதிரி சொல்லிருக்கானுங்கப்பா. மேபி அது ரிலீஸ் டேட்டா இருக்கும் அப்புறமா நிறைய பேர் நம்பிக்கைப்படுது. எப்படி ப்ரோ உறுதியா சொல்ற அப்படின்னு கேட்டா ஆல்ரெடி வந்து 2026 முஷாகா டென்சாய் சீசன் 3 வரப்போகுது அப்படின்ற மாதிரி பேச்சுகள் இருந்துச்சுப்பா. அந்த விஷயத்தை அவங்க அஃபிஷியலா சொல்லியும் வச்சிருந்தாங்க. பட் ஸ்டில் எனிவே வந்து இதெல்லாம் கொடுக்க போறது மேபி டேட்டை பத்தி இருக்கலாம், இல்ல ஏதாச்சும் மந்த் பத்தி இருக்கலாம். ஸோ டேட்டையும் மந்த் சொன்னா நல்லா இருக்கும். இல்லடா எபிசோட்ஸ் மட்டும் இத்தனை எபிசோட் இருக்க போது சொல்லிட்டு நம்ம தட்டி விட்டுற போறானுங்க. ஸோ அது கொஞ்சம் பயமா தான் இருக்குது. ஸோ மேபி ஜேஜேக்கில இப்படிதான் 3-4 மாசம் முன்னாடி பண்ணானுங்க. இல்லை டேட் வரும் சொல்லிட்டு ஆர்வமா இருந்தோம். பட் டேட்டுக்கு பதிலாக வந்து மொத்தம் எத்தனை எபிசோட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி எபிசோட் வச்சு அந்த இன்ஃபோவே முடிச்சு விட்டானுங்க. ஸோ மேபி முஷிகோ டென்சாயோட 10 அதாவது ஜனவரி 10 வர போற இன்ஃபோல இதான் பராசக்தி படம் வருதுல்ல. ஸோ எனிவே அது வந்து நம்ம அவுட் ஆஃப் த கான்டாக்ட், அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த 10 வந்து நம்ம முஷிகோ டென்சாய்க்கு ஏதோ அப்டேட் வருதாமா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் 2026 முஷிகோ டென்சாயோட சீசன் 3 வருது கன்ஃபார்மா உறுதி தான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு நைட்டோட ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3 முடியுது. ஸோ நான் ஒன் பஞ்ச் மேனை பற்றி என்ன சொல்கிறேன்னு தெரியல. நான் ஸ்டில் உங்ககிட்டே ஒன்று சொல்லணும் அப்படின்னா நான் ஒன் பஞ்ச் மேனோட 3 எபிசோடு தான் மட்டும் தான் பார்த்துருக்கேன். சரி அதுக்கு மேலே நான் பார்க்கல. ஏன்டா பார்க்கல அப்படின்னு கேட்டால் நம்ம சில அனிமே சொல்லுவோம் ப்ரோ ஜாப்பனீஸில் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, இங்கிலீஷில் நல்லா இல்லை ப்ரோ, தமிழில் வந்து பரவாயில்லையா இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கோகு கூடிய சிங்கிள்ஸே ஒரு கேரக்டருக்கு சொல்லி சைட்டாவை பெருமைப்படுத்திருந்தோம். ஆனால் இப்போ அந்த சைட்டாவே வந்து பாடல போட மாதிரி படுத்துனுங்கிறான்றதா உண்மை. நான் வந்து ரீல்ஸ் எல்லாம் போனேன். இனிமேல் ஒன் பஞ்ச் பண்ண அச்சு சொல்லிட்டு போகிறானுங்க. இன்டர்நெட்னா பிரேக் பண்ண சொல்லிட்டு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருந்தேன்டாடி. இப்போனா எங்கன்னு தெரில ஆள் அடையாளம் ரீல்ஸ் பக்கம் அவனுக்கு காணும் அமைதியாக இருக்குது. அந்த வடக்கன் திங் வந்து நார்த் பக்கமாச்சோ ஏதாவது பண்ணி ஏதாவது வந்து எடிட் பண்ணி போடுவானுங்க. இப்போ வந்து அந்த குரூப்பே காணும். ஒன் பஞ்ச் மேன் எவனோ வந்து ப்ரொஃபைலே வச்சிருக்க மாட்டான். ஸோ அதனாலேயே வந்து ஓபி வந்து எப்படியோ முடிஞ்சிருச்சுன்றதா உண்மை. ஸோ மேபி அது எப்படி இருக்கு சொல்ற ஜாப்லேயே சொல்ல மாட்டேன். நான் வந்து தமிழ் டபுள் வரல. ஸோ தமிழ் டப்பு நான் ரிவ்யூ போட்டு விடுறேன். ஓகேவா? ஸோ எப்படி வச்சு ரோஷன் தான் ரோஷன் ப்ரோ எடுத்து பண்ணுவார். ஏற்கனவே சொல்லணுமா நினைக்கிறேன். ஸ்டில் ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம். சீசன் 3 நல்லா பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஓகேவா? மனசிலாக தான் பண்ணுறாரு. பட் சைட்டாமாக லைட்டாக கொஞ்சம் ஈர மாதிரி இருக்கு. ஈரனுக்கு சூப்பராக இருந்துச்சு. பட் சைட்டாமாக கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஓகேவா? ஸோ எனிவே நாளையோட ஓபி வந்து முடியுது. மேபி லாஸ்ட் எபிசோட ஏதாச்சும் பங்கமாக பண்ணுறானுங்க, பங்கமாக அனிமேஷனை வச்சு ஏதாச்சும் தடாபுடலாம் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நக்கின்னு போனதா உண்மை. ஸோ அதனால் வந்து நான் ஓபி பற்றி அவ்வளோ பேசினா கழி ஊற்ற தான் விரும்புகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒன் பீஸோட மெயின் வெர்ஷன் அதாவது லைவ் ஆக்ஷன் இல்லை, இப்போ மெயின் அனிமே அடாப்ஷன் போதில்ல. ஸோ அந்த அனிமே அடாப்ஷன் பார்க்க போனோம் அப்படின்னா வர ஜான்வரியோட அப்படியே வந்து நம்ம ஒன் பீஸ் பிரேக்கில் போக போகுதுப்பா. ஸோ எப்போ அது அப்படியே ஆரம்பிக்கிறானுங்க அப்படின்னு பார்த்தா அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் பண்ணுறானுங்களாமா. ஏதோ ஹெல்ப்பா ஆர்க் அப்படின்னு சொல்லிருக்கானுங்கப்பா. ஸோ ஹெல்ப்பா ஆர்க்ல இருந்து ஆரம்பிக்கிறானுங்க. அதுவும் ஏப்ரல் வந்து 5-6 சொல்லிருக்கானுங்க. அதாவது ஏப்ரல் 5 2026 அப்படின்னு சொல்லிருக்கானுங்க. ஓகேவா? ஸோ அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் அப்படின்னு ஒரே வருஷத்தில் சொல்லிட்டு போயிடலாம். ஸோ ஒன் பீஸ் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அவ்வளோ வந்து பெருசாலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 3 மாதம் தான் டைம்னு சொல்லிருக்கானுங்க. ஆனால் உங்களுக்கே தெரியும் ஒன் பீஸ்க்கு வராத பிரச்சனை கிடையாது. மங்கால ரைட் பண்ணும்போது படம் வந்து உடம்பு சரியாக போயிடுவார், பட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுவார். அதுக்கப்புறம் 3 மாதம் கேப் போடுவானுங்க. சரி ஓகே அனிமே அடாப்ஷன் வருது அப்படின்னு பார்த்தா பட்டு அனிமேஷன் குவாலிட்டி ஏற்றணும்டா இந்த மாதம் வராது சொல்லிட்டு அப்பயும் ஸ்டாப் பண்ணுவானுங்க. ஸோ இது மாதிரி ஒன் பீஸுக்கு ஏகப்பட்ட தடங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லி தான் நம்ம ஆகணுமே. ஸோ 1000 தடங்கள் என்ன தான் இருந்தாலுமே வந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் ஓபியோட 5th நியூ சீசன் வரப்போகுது ஏப்ரல் 5 ஓகேவா? ஸோ ஒன் பீஸ் பார்த்தவங்க வெயிட் பண்ணுங்க. ஒன் பீஸ் பார்க்காதவங்க ஏற்கனவே இருக்கிற 1118 108 அந்த எல்லா எபிசோடையும் பார்த்துட்டு வந்து உட்காருங்கடா. அப்பா எனக்கு எல்லாம் ஒன் பீஸ் நினைக்கும் போது கண்ணே சுத்தி ப்ளீச்சி முடிக்கவே அப்படியே நாக்க தள்ளி முடிச்சேன். ஒன் பீஸ் எல்லாம் முடிக்க போன்னு நினைக்கும் போது எனக்கு ஐயோயோ. ஆனால் உண்மையா சொல்லணும்டா ஒன் பீஸ் முடிச்சவங்கலாம் ஒரு பெரிய ஒரு விஷயம்டா. ஆனால் ஒன் பீஸ் முடிச்சவங்கலாம் ஸோ எனிவே அடுத்த அப்டேட் என்ன அப்படின்றத பார்ப்போமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து செயின்ஸ் ஆஃப் மேனோட சீசன் 2 நேம் வந்து அசாசியன் ஆர்க் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்கானுங்கப்பா. பட் டேட்டை பற்றியும் மந்த்தை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ பட் 2026 எண்டிங்கில் 2027 வரும் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் இருக்கு செயின்ஸ் ஆஃப் மேனை பற்றி.
பட் என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்க அப்படின்னா மேபி அடுத்த வருஷத்தோட எண்டிங்ல வர சான்ஸ் இருக்கு, லைக் விண்டர் அப்போ. ஓகேவா? ஸோ ஸ்டில் அதை பத்தி இது அஃபிஷியலா சொல்லல, பட் 2026 அப்படின்னு சொல்றானுங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு பையப்புள்ள பிளாக் கலர். ஸோ பிளாக் கலர் வந்து 2026 அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றானுங்க கடைசியா. உடனே தமிழ் டப்படா குதிக்காதீங்க. தமிழ் டப்புடி என்னதான் ஆச்சுன்னு தெரியல, அமைதியாகிறானுங்க. தமிழ் டப் பத்தி பேசினா காண்டு தான் ஆகுது. பட் சிஎன் பண்ணலாம். ஸ்டில் இந்த வருஷம் நல்ல வருஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வேண்டிக்குவோம். கார்ட்டூன் நெட்வொர்க் எப்போ தலை எடுக்கிறானுங்களோ அப்போதான் வந்து அனிமே இண்டஸ்ட்ரி இனிமே நல்லா வளரும். சோனி ஏன்னா சிங்கிளா இருந்து ஒன்னுத்தையும் பண்ண முடியாதுதான் அர்த்தம். சோனியை போயின்னு இருந்தோம் அப்படின்னா எல்லா கார்ட்டூன் டவுன் ஆகும். எல்லா கார்ட்டூனும் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாரும் கார்ட்டூனை தான் வந்து ஏற்றுவானு தவிர எவனும் அனிமே ஏற்ற மாட்டானுங்க. ஸோ கார்ட்டூனுக்கு தலையெடுத்தா மட்டும்தான் மிச்ச சேனலுமே சரி ஓகே அனிமே எல்லாம் ஓடுது சொல்லிட்டு அனிமே எடுத்துட்டு வருவானுங்க. ஸோ காத்திருப்போமே. எனிவே வந்து பிளாக் கலரோட நியூ சீசனை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க அடுத்த வருஷம், அதாவது 2026 சொல்லிட்டானுங்கப்பா. பட் இவ்வளவு சொன்னாலுமே டேட்டை பத்தியோ மந்த் பத்தியோ வாயே திறக்கல வந்து பிளாக் கலரோட அஃபிஷியல்ஸ். ஓகேவா? ஸோ மேபி ஜேஜேக்கு கரெக்டா எண்டாக கரெக்டா பிளாக் கலர் ரிலீஸ் பண்ணுவானுங்க அப்படின்னு நானுமே நம்புறேன். பட் ஜேஜேக்கு கூட பிளாக் கலர் ரிலீஸ் பண்றானுங்க அப்படின்னா அது கன்ஃபார்மா வந்து லைக் வந்து ஒரு சூப்பர் சண்டே தான் இருக்கும். இந்த வருஷம் பெஸ்ட் ஃபைட் அப்படின்னா டண்டன் கைஜு நினைச்சோம். டண்டன் கைஜுனா நக்கி தான் போச்சு. ரெண்டுமே வந்து அம்டியா போயிருச்சு. மேபி இந்த வருஷத்துல பெஸ்ட் அனிமே சொல்ற ஒரு அனிமே பட்டம் தரணும் அப்படின்னா நான் கன்ஃபார்மா டாக்கோபிக்கு கொடுப்பேன் நினைக்கிறேன். ஸோ 6 எபிசோட்ல இந்த வருஷத்தோட அனிமே ஆஃப் த இயரை வாங்குவானு தெரியல. ஸோ ஸ்டில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் என்னோட ஆசை வாங்கணுன்றது தான். ஓகேவா? சரி ஓகே, வளவலும் பேச தேவையில்ல, டியூரேஷன் போயினே இருக்கு. ஸோ நீ பிளாக் கலர் வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம டன். ஸோ டண்டானோட சீசன் 3 எப்போ ரிலீஸ் அப்படின்னு பார்த்தா 2027 சொல்லிட்டானுங்கப்பா. ஸோ சீசன் 2 வரும்போது என்னடா சீசன் 2 வேகமா வந்துருச்சே சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தோம். பட் சீசன் 3 அடுத்த ஒரு வருஷம் வரவே போறது கிடையாது தான் உண்மை. பட் என்ன தான் டண்டான கழி ஊத்தினாலுமே வந்து இருக்க அனிமேஷன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஒரு அளவுக்கு வந்து சொல்றது பட்டு பிங்க் கலர் கிரீன் கலர் சொல்ற மாதிரி கலர்ஃபுல் அனிமேஷன்ஸ் பார்க்க முடியுது டண்டன்ல. ஸோ டண்டனை பத்தி பேசணும்னா அது ஒரு பெருமையா பேசணும். நானும் டண்டனை பத்தி பெருமையா பேசணும்னு நினைச்சு பார்க்கல. பட் இன்னைக்கு பேசுறேனே. ஸோ எனிவே டண்டன் ஃபேன்ஸுகளா சீசன் 3 வந்து 2027 தான் வருது. அடுத்த வருஷம் டண்டன் கிடையாதுன்றா நிகழ்த்தனமான உண்மை. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா கன்ஃபார்மா புருட்டோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டானுங்க. என்னையா சொல்ற, புருட்டோக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டா எஸ் புருட்டோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டானுங்க. அனிமே ப்ரொடக்ஷன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டானுங்கப்பா. ஸோ அந்த ஒரு விஷயம் நருட்டோ ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, சாரி புருட்டோ ஃபேன்ஸும் கிடையாது, நருட்டோ ஃபேன்ஸுகளுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். ஸோ அதனால வந்து ஸ்டில் எனிவே நான் வந்து அதை பத்தி பேச விரும்பல. ஸ்டில் எனிவே வந்து புருட்டோ வந்து அனிமே ப்ரொடக்ஷன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டானுங்கப்பா. பட் டேட்டை பத்தியோ மந்த் பத்தியோ வாய் திறக்கல. ஸ்டில் வெயிட் பண்ணி பார்ப்போம். 2027 புருட்டோ ரிலீஸ் ஆகிடும் நினைக்கிறேன். ஸோ 2027 வருது அப்படின்னா மேபி அந்த இடத்துல டீமான் ஸ்லேயர் நருட்டோ ப்ளீச்ன்ற மாதிரி ஒன் பீஸும் இருக்கும். ஸோ வந்து பிக் 3 அனிமே மோத விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ப்ளீச்னு தெரிஞ்சு இந்த வருஷம் எண்டாயிரம் நினைக்கிறேன். ப்ளீச்சுக்கெல்லாம் கன்ஃபார்ம் கொடுற மாதிரி கிடையாது. ப்ளீச் எல்லாம் வந்து கன்ஃபார்ம் பேசுறது தான். ஸோ எனிவே மக்களே ஃபைனலாக வந்து புருட்டோ ரிலீஸ் பண்ண போறானுங்கன்றதா உண்மை. அனிமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டானுங்கப்பா. ஸோ ப்ரொடக்ஷன் ஆயிட்டு இருக்கு. குடிச்சித்திர வந்து டேட்டோ மந்த் பத்தி ரிலீஸ் ஆகும் அப்படின்றத நம்புவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சோனியிலேயே வந்து நருட்டோ குடிச்சித்திர முடிய போது மேபி வந்து இன்னும் 4-5 மாசம் நருட்டோ வந்து சோனியில் எண்ட் ஆகிடும் அப்படின்னு நம்புறேன். பட் அப்படி நின்று போனா சோனியை வந்து புருட்டோ தமிழ்ல பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்க தான் செய்யுது. பட் ஆல்ரெடி வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்ட கேட்கும்போது வந்து நாங்கள் புருட்டோ எடுக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்கானுங்க. ஸ்டில் அதை பத்தி பேச தேவையில்ல, அதை பத்தி ஃபியூச்சர்ல பேசுவோம். ஸோ அப்டேட் படி வந்து புருட்டோ அனிமே அனௌன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. கூடிய சேர்த்து வந்து நான் புருட்டோ பத்தி பேச வருவோம் அந்த அனிமே அப்டேட்ல சாட்டர்டே நைட்ல. ஓகேவா? ஸோ எனிவே இன்னையோட சாட்டர்டே நைட் புரியுது. இதோட வந்து அடுத்த சாட்டர்டே நைட் நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த சாட்டர்டே உங்களுக்கு என்ன அனிமே அப்டேட்னா வேணும் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. ஓகேவா? ஸோ கைஸே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க, அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ சொல்லணும் எதுனா சொல்ல நினைக்கிறேன். அப்ப நான் உடனே கடைசி சத்தலாமா?